கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரனாய், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரத்தக்கதாய் ஆண்டவர் வைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். இயேசப்பா உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். அவருடைய வார்த்தை வெறுமனே யாருக்கு அனுப்பப்படுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அது ஜீவ வார்த்தை. கலங்காதீங்க. பிறந்த நாளை காண்கிற உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருப்பீங்க. திருமண நாளை காண்கிற உங்களையும் வாழ்த்துகிறேன். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கவலையில் இருக்கிறீங்களா? யாராவது கண்ணீரில் இருக்கிறீங்களா? பயந்து இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஒன்றுமே நடக்காது. அவருடைய சித்தம் நீங்கள் செய்து முடிக்கிறது வரையிலும் ஒரு தீமையும் உங்களால் கொண்டு உங்களை அழிக்க முடியாது. இயேசப்பா உங்களை விடுவிப்பார், சாட்சியாக வைப்பார். இன்றைக்கி ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 30வது வசனம். 2 ராஜாக்கள் 19:30 வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு மறுபடியும் உறுதிப்படுவீர்கள். மறுபடியும் உறுதிப்படுவீர்கள். இந்த வசனத்தில் யூதா வம்சத்தார் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறு பற்றி. மறுபடியும் கீழே வேறு பற்றி என்றால் மறுபடியும் உறுதிப்படுறது அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அசைக்கப்பட்டவங்க. ஒரு மரம் வேரோடு பிடுங்கி தனியாக வைக்கப்பட்டதை போல இருக்கிற வாழ்க்கை. அது வளராது. அந்த மரம் பட்டு போவதற்கு ஏதுவாக மாறிவிடும். அதை மீண்டும் பூமியில் அதை மண்ணுக்குள் வைத்து விட்டால், தண்ணீர் ஊற்றினால், உரம் போட்டால் அந்த வேறு கீழே பற்றி பிடிச்சு வளர ஆரம்பிக்கும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். யூதா வம்சத்தாரில் தப்பி இருக்கிறவங்கெல்லாம் மறுபடியும் வேறு பெற்றுவாங்க. இனி உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். தப்பி இருக்கிறவங்கள, வியாதின்னு தப்பினவங்கள, பிரச்சனை தப்பினவங்கள மறுபடியும் வேர் பற்றி பிடிக்கிறது மாதிரி, ஒரு மரம் வேர் பற்றி பிடிக்கிற மாதிரி உறுதியாக நடுறாரு, உறுதியாக வைக்கிறார். இனி அசைய மாட்டீங்க. கர்த்தரை நம்புகிறவன் அசையாமல் உறுதியாக இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பானா. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை உறுதிப்படுத்துகிறார். பயப்படாதீங்க. இனி நீங்கள் பெருக போகிறீங்க, வளர போகிறீங்க. இனி அசைய மாட்டீங்க. ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பெரிய ஆளாக போகிறீங்க. ஏசப்பாவுக்கு சாட்சியாக மாற போகிறீங்க. நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, மறுபடியும் உறுதிப்படுத்துகிறவர், மறுபடியும் வேர் பற்றி பிடிக்க செய்கிறவர். யாரெல்லாம் வாழ்க்கையில் அசைந்தார்களோ, நெருக்கத்தில் இருந்தார்களோ, ஒரு மரம் பிடுங்கப்பட்டதை போல் இருந்தார்களோ, அவர்களை மீண்டும் பூமியிலே மரத்தை மீண்டும் நட்டு அந்த வேர் பற்றி அதை வளர செய்வதைப் போல நம்முடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்தி வளர செய்திருங்க. அதற்கான அனுகூலங்கள் இன்றைக்கு உண்டாக ஆரம்பிக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதிப்படட்டும். உலக நன்மையில் உறுதிப்படட்டும். எல்லா விஷயத்திலும் உறுதிப்படட்டும். இனி அசையக்கூடாது. போராட்டம் வரக்கூடாது. காத்துக்கொள்ளும். வியாதி நகோரம் ஒவ்வொருவரை விட்டு அழியட்டும். சமாதானம் உண்டாகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். ஊழியம் செய்கிறவங்களை ஆசீர்வதிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.